எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி அனைத்து வன்னியகுல சத்திரிய சொந்தங்களுக்கும் விமல்வர்மனுடைய பெரிய நன்றிகள். ஏன் இந்த நன்றி அப்படின்னா, இன்னைக்கு மார்ச் 17 இதே நாளில் தான் 2014 நம்மளுடைய சேனலை ஆரம்பித்தோம் சமூக பணிக்காக. இந்த சமூக பயணத்தில், இந்த பணியில் என்னால் முடிஞ்ச சிறு சிறு செய்திகளை, சிறு சிறு விஷயங்களை மக்களுக்கு விழிப்புணர்வாக எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடைய விஷயமாக இத்தனை ஆண்டு காலம் விமல்வர்மனோடு பயணப்பட்ட அனைத்து வன்னியகுல சத்திரிய சொந்தங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். இந்த பயணம் தொடரணும். இந்த பயணம் இன்னும் பல விஷயங்களை இந்த சமூகத்துக்கு எடுத்துகிட்டு சேர்க்கணும் அப்படின்ற ஊக்கத்தோடு நான் செயல்பட்டு இருக்கேன். அந்த பயணத்தில் நீங்களும் அனைவரும் என்னோட இருக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் அன்போடு மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கத்தோடு விமல்வர்மன் கேட்டுக்க விரும்புகிறேன். இன்றைய தலைப்பு, மே 10ஆம் தேதிக்கு தைலாபுரத்துடைய வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்க. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுக்கு தான் சொந்தம், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சின்னம் மாம்பழம் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையல் நீதிமன்றத்துக்கு போன அந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்து, இனிமேல்லாம் நீங்க விசாரிக்க கூடாது, தேர்தல் நாள் அறிவிச்சுட்டாங்க, எதுவா இருந்தாலும் மே 10ஆம் தேதி விசாரணை பண்ணிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பை வழங்கிட்டாங்க. இந்த தீர்ப்பின் அடிப்படையில மே 10ஆம் தேதிக்கு மேலதான் எதுவா இருந்தாலும் பேசுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல ஏப்ரல் 23 தேர்தல் நாள், மே 4 தேர்தல் வாக்கு எண்ணிக்கையே சொல்லிட போறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில இயங்கிறது தான் பாமக. அவருடைய தலைமையில இயங்கி யாரெல்லாம் நிக்கிறாங்களோ அவங்க தான் பாமகவினர். தைலாபுரத்துல இருக்கிறவங்க பாமக கிடையாது. அவங்க எந்த ஒரு பொறுப்பை வச்சுக்கிட்டு சுத்தி இருந்தாலும் சும்மா லெட்டர் பேட்ல போட்டுக்கிட்டோ இல்லை எங்கேயாவது சமூக வலைதளங்கள்ல நான் இந்த பொறுப்புல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாமே ஒழிய அவங்க அபிஷியலா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் கிடையாது. இதோடைய அடுத்த கட்ட சூழலாக கண்டிப்பாக தேர்தல் நெருங்கினதுனால ஒரிஜினல் பாமகவினர் இவங்களை கண்டுக்காம இருப்பாங்க. மீண்டும் ஏதாவது தொல்லை பண்ணாங்க அப்படின்னா வழக்குகள் கூட அவங்க மேல பாய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா கட்சிக்கே சம்மந்தம் இல்லாம கட்சியோட பேரை வச்சுக்கிட்டு ஏதாவது வேலைகள் காட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பா ரியல் பாமக இருக்கிறவங்க அவங்க மேல வழக்கு கூட போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால தைலாபுரத்துல யாராவது லெட்டர் பேடை வாங்கி வச்சுக்கிட்டு நாமெல்லாம் பெரிய ஆட்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஏதாவது இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தேர்தல் வரைக்கும் கொஞ்சம் அடக்க ஒடக்கமா வீட்டுல அமைதியா இருக்க பாருங்க, சமூக வலைதளங்கள்ல அமைதியா இருக்க பாருங்க. எதையாவது பேசிக்கிட்டு எதையாவது சொல்லிக்கிட்டு தைலாபுரத்துல நம்ம மிகப்பெரியதா லெட்டர் பேடை வாங்கி வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வாயை விட்டுற போறீங்க. வாயை விட்டு வாங்கி கட்டிக்கு போறீங்க. வழக்கை வாங்கினீங்க அப்படின்னா தைலாபுரத்துல இருந்து யாரும் வரமாட்டாங்க. வழக்கை சந்திக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு தான் வரும் அப்படின்னு இந்த நேரத்துல ஒரு சின்ன எச்சரிக்கையை ஒட்டுமொத்த தைலாபுரம் அணிக்கும் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். இதையெல்லாம் தாண்டி கடந்த 8 மாசமே சொல்லிட்டு இருக்கோம். தைலாபுரத்தை நம்பி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்க எந்த ஒரு நியாயமும் கிடையாது, எந்த ஒரு வெற்றியும் பெற முடியாது. என்ன குட்டிக்காரன் அடிச்சாலும் பாட்டாளி மக்கள் கட்சியை கண்டிப்பாக திரும்ப அவர்களால பெற முடியாது அப்படின்னு நான் ஆணித்தரமா சொல்லிட்டே இருந்தேன். புரியுதுங்களா? பலருக்கு பல சந்தேகங்கள் இருந்துட்டு இருந்தது கடந்த 8 மாசமா. ஐயோ இப்படி ஆயிடுமா, அப்படி ஆயிடுமா, இப்படி போச்சு, அப்படி போச்சு அப்படின்னு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருந்தது. அந்த சந்தேகங்களுக்கு எல்லாமே முடிந்த அளவுக்கு விமல்வர்மன் பதில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் அந்த பதில் தான் இப்பவும் நான் சொல்றேன். நான் புரியுதுங்களா? கட்சின்றது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையிங்கிறது தான் கட்சி. புரியுதுங்களா? தைலாபுரத்துல இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்கள் நிறுவனர், அவ்வளவுதான். அதை தாண்டி அவருக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. தலைவருக்கு தான் அதிகாரம். அவரு தான் அனைத்து விஷயங்களும் முன்னெடுப்பாரு. அவர் தான் கூட்டணியை பேசுவாரு. அவர் தான் கூட்டணியை பேசி கையெழுத்து போட போறாரு அப்படின்னு 8 மாசமா நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? தைலாபுரத்துக்கு எந்த ஒரு இடத்துலயுமே கூட்டணிக்கு கூப்பிடலை. அப்படி கூப்பிடாம போனாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கங்க நின்று எப்படியாவது ஓட்டை சிதைக்கணும், பாட்டாளி மக்கள் கட்சி எங்கெல்லாம் நிக்குதோ அதற்கு எதிராக இவங்க களம் கண்டு ஏதாவது ஒரு ஒரு வேலையை சமூகத்துக்கு எதிராகவே செய்வார்கள். இதுதான் நடக்க போகுது. ஸோ அந்த விஷயத்தோட பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அனைவருமே தைலாபுரம் கும்பலை பார்க்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன். அதே போல சிறு சிறு சந்தேகங்கள் வன்னியர்களுக்கு இருந்திருந்தாலும் இனிமேல் எந்த சந்தேகமும் வேண்டாம். பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்றது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையில எது இயங்குதோ அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர தைலாபுரம் அப்படின்றது ஏதோ அவங்க லெட்டர் பேட்ல பேசிக்கிறதுக்கான பெயர்கள் மட்டுமே. அதெல்லாம் அஃபிஷியலா கோர்ட்லயோ எந்த இடத்துலயும் செல்லாது. மே 10 வரைக்கும் அவங்க இலவு காத்துக்கிளியா தான் இருக்கணும். இனிமேல் கவுண்டமணி ஒரு டயலாக் தான் சொல்லணும். இனிமேல் வயசுக்கு வந்தா என்ன வராட்டி என்னன்ற மாதிரி தான்
தைலாபுரத்துடைய நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா மாறி போச்சு. இந்த தேர்தலை வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை விட்டாச்சு, இன்னும் பண்ண முடியாது. அவங்க நினைச்ச அனைத்து விஷயங்களும் தவிடுபடி ஆயிடுச்சு. இருந்தும் கூட தைலாபுரத்தில் இருக்கிற பெரிய கேங்கெல்லாம் வந்து திமுகவோட ஒரு பெரிய பேரத்தை வாங்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்கள நம்பி வந்து பார்த்தீங்கன்னா போய் லெட்டர் பேடை வாங்கி வச்சுக்கிட்டு வந்து ஊருக்கு ஒரு 4 பேர் இருக்கீங்க தெரியுமா, உங்களுக்கு தான் பிரச்சனை. நீங்க தான் நடுத்தேர்வில் வந்து நின்று இருக்கீங்க. இனிமேலாவது வந்து பார்த்தீங்கன்னா சுய புத்தியோட விஷயத்தோட வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு தைலாபுரத்தை கை கழுவிட்டு ரியல் பாமகவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேருங்க அப்படின்னு இந்த நேரத்தில் விமல்வர்மன் சொல்லிக்க விரும்புகிறேன். மீண்டும் மீண்டும் சொல்றேன் பாருங்க, விமல்வர்மன் சொன்னேன் அப்படின்னா அது நடக்கும். தேவையில்லாம வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு சமூக வலைதளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பெனாத்திட்டு இருக்காதீங்க. எலெக்ஷன் நேரம் மிகப்பெரியதாக வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஸோ அதனால எதையாவது தைலாபுரத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு தெரிஞ்சுங்க அப்படின்னா அனுபவிக்க போகிறது நீங்க தான். நான் எச்சரிக்கையாக சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாம் பழகின ஆட்கள் தான், சொந்த பந்தமாக தான் இருந்தோம். இன்னைக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மடை மாறி அங்கே போயிருக்கீங்க. போனதோடைய விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கும் பேசுகிற விஷயத்த கொஞ்சம் குறைக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன். அதே போல் அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். உங்கள் தலைமையில் நாங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. அந்த பெருமையோடு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நாங்கள் உங்களை இட்டு செல்லணும். அதற்கான களப்பணியும் ஒவ்வொரு வன்னியர்களும் செய்யணும் அப்படின்னு இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் சொல்லிக்க கடமை பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல க்ஷத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல க்ஷத்ரிய சமூகத்துடைய க்ஷத்ரிய தினமும் வேலை உண்டு. அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.